திகழ சக்கர திகழ சக்கர செம்முகாய்ந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவனி நட்டமது புரிய வேண்டும். உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவனி நட்டமது புரிய வேண்டும். பயிர் தளைய மேகமது பொழியும் போல் பரதமழை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையினும் தில்லையினும் அநேக காலங்கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியைப் போல உலகத்தில் ஒருவருமே இல்லை இல்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகம் வைத்தரச் செய்த நால்வர் போற்றாழியம் உயிர் துணையே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பரவி என வெம்மை தீர தாதகுள் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதினெனுகர் செந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருக்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்ப. திருச்சிற்றம்பலம். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நேடு பாடி பாடி முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நேடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையேவராமர் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேனை ஆளத்தாலும் முனை மீதே சிந்தி திம்மி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிரிய கால்வே சால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல்வாவின் மாலைக்கார அண்டருபகார தேவர்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயகார குன்றுருவையவும் வேலைக்கார
அந்த வெகுவான ரூபகார எழிலான சிந்துரமின்மேவு போகக்கார விந்தை கூறமாது வேளைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண தூர தூரைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே நம பார்வதீபதயே வள்ளி தேவசேனாகாந்த ஸ்மரணம் மரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்று கந்தபுராணத்திலே பார்வதி கல்யாணம் வருகிறது. பார்வதி கல்யாணம் என்பது விசேடமானது, விரிவானது. பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாலே நடப்பது காமதகனம். இது ஒரு விசித்திரமானது. விசித்திரமானது என்றால் உலகத்தில் கல்யாணம் பண்ணுகிறவன் எல்லாம் உயிர்கள் கல்யாணம் பண்ணிச்சுன்னா காமன் இருந்தால் தான் கல்யாணமே பண்ணுவான். காமன் இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன். காமன் தான் தூண்டி விடுறவன் கல்யாணத்துக்கு. இது உயிர்களினுடைய இயல்பு. சிவபெருமானுடைய இயல்பு என்னவென்றால் காமனை எரிச்சு விட்டு கல்யாணம் பண்ணுறோம். இதுல இருந்து உயிர்களுக்கும் சிவபெருமானுக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாங்கிற உயிர்கள் எல்லாம் காமன் என்கிற மன்மதன் இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும். அவன் தான் அதிகமாக அந்த காரியத்துக்கு முன்ன நின்று வேலை செய்கிறான். ஆனால் இங்கே சிவபெருமான் என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா? முதல்ல காமனை எரிச்சிட்டு கல்யாணம் பண்ணுறாரு. அப்படின்னா சிவபெருமான் கலந்தும் கலவாமலும் கடந்தும் இருப்பவன், கலந்து இருப்பவன், கடந்து இருப்பவன். அதனால மற்ற தேவர்களோடு ஒருவராக சிவபெருமானை எண்ணக்கூடாது. சிவபெருமான் தனிப்பொருள். சிவபெருமான் தனிப்பொருள். அந்த சிவனுக்கு உண்டான இயல்பு குணங்கள் தன்மைகள் வேற தெய்வங்களுக்கு இருக்காது. வேற தெய்வங்கள் எல்லாம் உயிர்கள் நம்மை போல. சிவன் தான் கடவுள். கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. அந்த 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 உண்மையை கந்தபுராணத்தில் நன்றாக தெரியும். கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், உயிர்கள் எப்படிப்பட்டது என்கின்ற உண்மையை கந்தபுராணத்தில் கதை மூலமாக நன்றாக விளக்கி காட்டுகிறார் கச்சியப்ப சிவாசுவாமி. அதனாலே சிவபெருமானுடைய செயல் அத்தனையுமே உயிர்களாகிய நாம் செய்கின்ற செயலுக்கு மாறுபட்டதாக சிவபெருமான் ஒருவனே உலகத்து உயிர்களை எல்லாம் இயக்குபவன். இந்த லோகத்தில் வாழ்வதற்கும் அதற்கு மேலே சிவலோகத்துக்கு தேவலோகங்களுக்கு போவதற்கும் எல்லா உலகங்களிலும் வாழ்வதற்கு துணையாக இருந்து அந்தந்த உயிர்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு அறிவை கொடுத்து இயக்குகிறவன் சிவபெருமான். அவன் இயக்கவில்லையானால் இயக்கவில்லையானால் இப்போ பஸ் இயங்கணும்னா யார் என்ன பண்ணணும்? டிரைவர் இயக்கணும். டிரைவர் இயக்கலைன்னு வச்சுக்க, பஸ் அதுக்குள்ள இருக்கிற சரங்களும் போகாது. அதுக்குள்ள இருக்கிற அதே போலத்தான் சிவபெருமான் டிரைவர் இத்தனை கோடி மக்களையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வராரு. அதனாலே அப்படி பரமேஸ்வரனுடைய அந்த எல்லை இல்லாத கருணையை இந்த வரலாற்றில் வச்சு காட்டுகிறார். உமாதேவி தவத்தில் இருக்கிறார். இமயமலை அரசனுக்கு புத்திரியாக வந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக தவத்தில் இருக்கிறார். சிவபெருமான் ஜனகாதி முனிவர்களுக்கு யோகத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் யோகத்தை உபதேசித்த காலம் கொஞ்சம் தேவர்களுக்கெல்லாம் அது பல யுகமாச்சுங்கிறார். பல யுகமாச்சு. அதை சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லுது. இந்த காலம் என்பதற்கே காலம் இப்போ நமக்கு காலம் நல்லா தெரியுது. காலங்கிறது போய்கிட்டு இருக்கிறது, நேரம் போயிட்டு நமக்கு நல்லா தெரியுது. நேரம் போகுதேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் நேரம் போயிடுச்சு. ஓடுகின்றனன் கதிரவன் அவன்பன் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. அது திருவள்ளுவர் சொன்னாரு, நாளுன்னு நினைக்காது தம்பி, உன்னுடைய ஆயுசுல ஒரு நாள் அறுக்கிற வாழ்னார். இன்னைக்கு நீ வெள்ளிக்கிழமை நினைக்காது. உன்னுடைய ஆயுசுல உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் இன்னைக்கு அறுத்துருச்சு. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார்ப்பதினார் திருவள்ளுவர். நாளென ஒன்று போல் காட்டி, வெள்ளிக்கிழமைன்னு காட்டி, சனிக்கிழமைன்னு காட்டி உன்னுடைய ஆயுசுல ஒரு நாள் அறுக்கிற வாழ் தம்பினார். என்ன ஆழமான கருத்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதனாலே செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். செல்காலம் நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு. சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம்.
இந்த காலங்கள் சூரியன் முதலாக கணக்கிடப்படும். சூரியன் முதலாக இந்த கணக்கு அதால உயிர்களுக்குத்தான தவிர சிவனுக்கு கிடையாது. சிவனுக்கு காலம் கிடையாதுப்பா. அதனால அவனுக்கு காலாதீதம். அதீதம் என்றால் காலத்தை கடந்தவன். அதீதம்ங்கிற வட சொல்லு காலத்தை கடந்தவன். காலாதீதம் தத்துவத்தை கடந்தவனாக தத்துவாதீதம்னு சொல்றது. கடந்தவன். இப்ப நம்ம காலத்தை கடக்க முடியல. காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவர்கள். 8 மணி ஆயிடுச்சுன்னா கட்டாயம் டிஃபன் சாப்பிடுங்க, முடிச்சுட்டா தேவலா அப்படின்னு தோணும். உண்டா இல்லையா? அதற்கு மேலே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். காலத்தில் அந்த வேலையை பார்த்தா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். எல்லாம் காலம்தான் நமக்கு முக்கியம். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யுன்னார். ஞாலம் கருதினும் இந்த உலகமே ஓவசமாக ஆகணும்னா கூட ஆகும், காலம் கருதி இடத்தால் செய்யுன்னார். அதனாலே காலம் என்பது பெரிய கால தத்துவம்னு சொல்றது. கால தத்துவம். அந்த கால தத்துவமானது உயிர்களுக்கு தவிர கடவுள் கிடையாது. காலத்தை படைச்சவன் கடவுள். காலத்தை படைச்சவன். மன்னிய நான் மீன் மதி கனலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை என்பது 3900 ஒரு நூல். மன்னிய நான் மீன் மதி சந்திரன் கனலி அக்னி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னர் ஆதிரையான் என்றென்றாயிருமால் ஊர்திரை நீர் வேலி உலகு என்பது 3900 ஒரு சங்க நூல். அதனாலே இத்தனை வகையான பொருள்களையும் படைத்தவனாகிய சிவபெருமானுக்கு காலத்தை படைத்தவனே அவனே. காலத்தை படைத்தவனே சிவபெருமான். அதனால காலாதீதம். அது சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லுது. இந்த யுகம் இருக்கல்லவா, யுகம் கலியுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். சதுர்யுகம்னு சொல்லுது. சதுர் யுகம்னு சொல்றது. அது 17 லட்சம், 12 லட்சம், 8 லட்சம், 4 லட்சம். கிரேதாயுகம் 17 லட்சம், திரேதாயுகம் 12 லட்சம், துவாபர யோகம் 8 லட்சம், கலியுகம் 4 லட்சம். 4 லட்சத்தில் இப்போ 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 4,32,000 வருஷத்தில் 5000 தான் போயிருக்கு. இன்னும் மீதி அப்படியே இருக்குது கலியுகம். இன்னும் அது இன்னும் குமார பருவத்துக்கு வந்துச்சுன்னா என்னமா இருக்குமோ தெரியல. இப்போ பால பருவத்திலே இப்படி இருக்குது. இன்னும் அது குமார பருவத்துக்கு வாலிபத்துக்கு வந்துச்சுன்னா இது அது இன்னும் என்னமா இருக்குமோ தெரியல. அப்பெல்லாம் நம்ம இருக்க மாட்டேன். எவ்வளோ அதனாலே அந்த யுகம் 41 லட்சம். 17 ஒரு 12 29 8 37 4 41 லட்சம். இந்த மாதிரி யுகம் 41 2000 சதுர்யுகம் சேர்ந்தா பரமாவுக்கு ஒரு நாளாம். 2000 சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் பரமாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பரமாவுக்கு இரவு. 2000 சதுர்யுகம் இருந்தால் ஒரு நாள். அந்த நாளிலே 30 நாள் ஒரு மாதம். அந்த நாளிலே ஒரு 30 நாள் கொண்டது ஒரு மாதம். அந்த மாதத்தில் 12 மாதம் கொண்டது ஒரு வருஷம். அந்த வருஷத்தில் 100 வருஷம் பரமாவுக்கு ஆயுஷம் ஆச்சுன்னா தீர்ந்துடுவார். 100 வருஷம் ஆச்சுன்னா பரமா போயிடுவார். அப்புறம் அடுத்த பரமா வருவார். அந்த பரமா 1 கோடி இறந்தா விஷ்ணு போய் தூங்குவாராம். அந்த பரமா இறந்தா விஷ்ணு போய் தூங்குவாராம். அந்த பரமாவினுடைய அந்த ஒரு பகலிலே 14 இந்திரர்கள் வந்து ஆண்டு போய்விடுவார்களாம். 14 இந்திரர்கள் வந்து ஆண்டு மாண்டு போய்விடுவார்களாம். அப்படி 1 கோடி திருமால் இறந்தா, 1 கோடி திருமால் இறந்தா உமாதேவி தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து முடிக்கிற நேரமா அவளுக்கு. பரமேஸ்வரி இருக்கிறாளே, அவ கூந்தலை அவிழ்த்து முடிக்கிற நேரமா அவளுக்கு. அவ்வளவு வருஷம் ஆகுமா அப்படிங்கிறீங்களா? காலம் கடந்தது என்பதற்காக சொல்லப்படுகிற காலம் இல்லை. அதை சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லுது. சதுர்யுகம் அவை 2000 தான் சென்றால், சதுர்யுகம் அவை 2000 தான் சென்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம். தகையார் வாணி பதி மகிழும் தினத்தில் ஒரு பகலிட்டானே. வாணிபதினா பரமா 14 இந்திரதம் பதம்போம். இந்த விதியடவே பரமர் 1 கோடி நீங்கள், 1 கோடி நீங்கள் விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெளியில் தோன்றும். மதி திருமால் 1 கோடி இறக்கும் காலம் மலர் அழகா அவிழ்த்து உமையால் முடிக்கும் நேரம் என்பது சிவஞான தீபம். இதெல்லாம் ஆகமத்தில் சொல்லுகிற கணக்கு. அதனாலே இப்படி சிவபெருமான் இப்படிப்பட்டவன் என்றால் காலம் கடந்தவனாகையினாலே அவனுக்கு காலம் கொஞ்சம், உயிர்களுக்கு அளவில்லாத காலம். அதனால உமாதேவி தவத்தில் இருந்தார், சிவபெருமான் மௌனத்தில் இருந்தார். ஜனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை காட்டி கொஞ்ச நேரம் மௌனத்தில் இருந்தார். அந்த காலம் தேவர்களுக்கு அதிகமான காலமாச்சு. அப்போது அதனால உயிர்கள் எல்லாம் உலக வாழ்க்கை
தேவலோக வாழ்க்கை எதுவும் இல்லாமல் பொம்மை போல இருந்தது. அதன் பிறகு இந்த சூரபனுடைய துன்பம் தீர்ப்பதற்காக நம் மூலமாக ஒரு புத்திரன் வருவான், அவன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீரும் என்று சுவாமி சொன்னார். இப்பொழுது சிவபெருமான் யோகத்தில் இருக்கிறாரு, உமாதேவி தவத்தில் இருக்கிறார். அதனாலே புத்திரன் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால நீ சென்று மன்மதனை போய் சொல்லி சிவபெருமானுடைய மோனத்தை நீங்கி அவர் மேலே புஷ்பபானத்தை தூவி அவருக்கு திருமணம் பண்ணி கொள்ளும் மாதிரி அவரை கல்யாணம் பண்ணி கொள்ற மாதிரி அவருக்கு எண்ணத்தை உண்டு பண்ணட்டும், மன்மதனை விடு அப்படின்னு பரமா அவர்கிட்ட விஷ்ணு சொன்னார். அப்படி அதை கேட்டு அயால பரமா வந்தார், மன்மதனை அழைச்சாரு. மன்மதன்கிட்ட சொன்னார். பரமன் சொன்னான். மன்மதன் மறுத்து சொன்னான், போக மாட்டேன்னா அது நெருப்பு, நான் பஞ்சு போனேன்னா கட்டாயம் இறந்துடுவேண்ணா. ஏன்னா நான் என்னென்ன பண்ணேன் உனக்கு என்ன கெடுதல் பண்ண, அதனால என்ன போக சொல்றேன்னா அவன் என்னென்னமோ சொல்லி அயால் அவனை சம்மதிக்க வச்சுட்டான். ஆரே மன்மதன். அதன் பிறகு அயால் மன்மதன் போனான். சிவபெருமான் மோனத்தில் இருந்தார். புஷ்பபானத்தை தூவினான். புஷ்பபானத்தை தூவின உடனே நெற்றி கண்ணை விழிச்சு பார்த்தார். 2 கண்ணையும் திறக்கலை, நெற்றி கண்ணை விழிச்சாரு. விழிச்ச உடனே மன்மதன் சாம்பல் ஆகிட்டான். விட்டவும் பகலி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனம். சிறிதே வேளை வேலை என்ன மன்மதன். மன்மதனுக்கு கருவேல்னு வேறு, முருகன் செவ்வேல்னு வேறு. முருகன் செவ்வேல்னு வேறு, மன்மதன் கருவேல். மன்மதன் கருப்பாத்தான் இருப்பாரான், முருகன் தான் சிவப்பு. எந்த கண்ணு மன்மதன் எரிச்சுதோ அந்த கண்ணிலிருந்தே முருகன் வர. அதான் சொல்லி நெற்றி கண்ணு தானே மன்மதனை எரிச்சது, அதே கண்ணிலிருந்து முருகன் வெளியில வர. அதே நெற்றிக்கண்ணை மன்மதனை எரித்தது, நெற்றிக்கண்ணே முருகனை தருகிறது. நீங்க சிவபெருமானுடைய இந்த செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதற்கு மேலே சிவபெருமான் எந்த யுத்தத்திலையும் ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்றதே கிடையாது. அதே உங்களுக்கு இந்த சிவபெருமானுடைய செயலை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட செயலாக இருக்கும். வேற எந்த சாமியும் அது மாதிரி இருக்காது. இந்த சாமி தனியா இருக்கு. இந்த சாமியினுடைய வரலாறை கேட்டு செயலை கேட்டீங்கன்னா தனிப்பட்ட ஒரு சிறப்பு தெரியும். எல்லா சாமியும் ஆயுதங்களை எடுத்து செய்யும், யுத்தம் பண்ணும். இந்த சாமி எதுக்கும் ஆயுதத்தை எடுக்கிற பேச்சே கிடையாது. யமனை சம்காரம் பண்றதுக்கு தன்னுடைய திருவடியினாலே உதைத்தார். பரமதேவனை நகத்தில் கிள்ளினார். பரமதேவன் தலையை மன்மதனை கண்ணால பார்த்து எரிச்சாரு. திரிபுரத்தை சிரிச்சு எரிச்சார். காலி துலங்கு நகத்தாலும் கையில் போலிகோர் நகத்தாலும் சீலத்தரக்கன் உரங்கொண்டே திசைமாமுகனை சிறங்கொண்டே. திசைமாமுகன் பரமா. காலித்துலங்கு நகத்தாலும் கையில் போலிகோர் நகத்தாலும் சீலத்தரக்கன் ராவணன். சீலத்தரக்கன் உரங்கொண்டே திசைமாமுகனை சிறங்கொண்டீர். மேலை புறத்தை நகைத்தெறித்தீர் வில்வேல் புறத்தை பகைத்தெறித்தீர். சூலப்படையேன் மடுபடையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது அருணை கலம்பகை என்கின்ற நூல். அதனால சிவபெருமான் எந்த ஆயுதங்களை எடுத்து யுத்தம் பண்றது கிடையாது. அதனால மன்மதனை கண்ணால பார்த்தாரு, சாம்பலாயிட்டான். அப்படி சாம்பலான உடனே அந்த மன்மதனை அனுப்பிய தேவர்கள் பரமன் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் வெகு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். மன்மதனை அனுப்பி இருக்கிறோம், அங்கே என்ன நிகழப்போகிறதோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்தவர்கள் கொஞ்ச நேரத்தில் புகை வந்தது. புகை வந்த உடனே மன்மதன் சாம்பலாயிட்டான் என்று தீர்மானம் பண்ணி அப்படியே அவர்கள் ஓட்டம் முடிச்சுட்டாங்க. மெட்ராஸுக்கு போட்டாங்க. எல்லாம் திருச்சியிருந்து பார்த்தேன், பூரா மெட்ராஸுக்கு போட்டு திருச்சியிருந்து பார்த்துக்கிட்டு தாப்பா துறையூரில் நடக்கிற நிகழ்ச்சியே. புகை வந்துச்சு, நம்ம ஓப்படா தொலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அப்படியே எல்லாம் மெட்ராஸ் போட்டாங்க. யாரு? அந்த தேவரெல்லாம். அது சொல்றாரு கட்சியப்பரு, அந்த ஆழகால விஷம் வந்தது பாரு திருப்பாறு கடல, அப்ப எப்படி ஓட்ட முடிச்சானோ அது மாதிரி இப்ப ஓட்ட முடிச்சாங்க. ஆலயஞ்சிலை வேளாகம் அழல்வட கையில எண்கண் ஏலவம் புகையும் தீயும் எழுதரும் இயற்கை நாடின் மாலையன் முதலோர் யாரும் மதித்துளி விரைந்து பாலின் வேலையின் நடுவு தீய விடம் எழுந்தனையதம்மா அம்மா. செறிந்ததி புகையின் மாலை செல்லலும் குணவால் வாய்தல் உறைந்ததோ நந்தி தேவன் ஒல்லையில் அதனை பாரா இறந்து பாடாயினான்கொள் ஏகிய மதன அறிந்தரோ உடைந்தார் போதி ஒரு செயல் அறையல் உற்ற நுண்ணிய உணர்வின் மிக்கு நுமக்குது
புகழ்வன் எங்கோன் கண்ணுதல் உமிழ்ந்த செந்தி காமனை பொடித்ததென்றால் அண்ணலை எய்வன் என்ன அனையவன் துணிவிற்கூறி துண்ணனை ஈண்டு வந்த செயற்கையே சுட்ட போலும். அதனால இப்படி தேவர்கள் எல்லாம் மன்மதன் சாம்பலாக போய்விட்டான் என்று எல்லாரும் ஓட்டம் பிடித்தார்கள். அதன் பிறகு அவனுடைய மனைவியாயிருக்கிற ரதி தேவி அவன் ஓட முடியுமா, கணவன் போய்விட்டான் என்று சொல்லி அளவில்லாத துயரத்தில் புரண்டு அழுதாள். புரண்டு அழுவதை ஒரு 10 பாட்டு பாடுறார் கட்சி. அந்த 10 பாட்டு, அந்த 10 11 பாட்டு, அந்த 10 பாட்டும் எல்லாம் அருமையான நல்ல சரக்குகளை வச்சு பாடுறார். ரதி தேவி புலம்பல், ரதி தேவி புலம்பல். புலம்பல்னா இப்போ நம்ம ஊர் ஜனங்க மாதிரி புலம்ப மாட்டான். இவங்களுக்கெல்லாம் அப்படி புலம்ப தெரியுமா? அவன் நல்லா புலம்புறான். இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வாலி இறந்து போகிறான்ல, வாலி இறந்து போன போது தாரை புலம்புவான். அப்போ அப்படித்தான் அந்த தாரை சொன்னா நீ ராமன்ட்ட சண்டைக்கு போகாதேன்னா தாரை சொன்னான் வாலிக்கிட்ட. இந்த மாதிரி உனக்கு பயந்துக்கிட்டு அலைஞ்ச சுக்ரீவன் உன் தம்பி இப்பொழுது சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான்னா அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. உனக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு சுக்ரீவே இப்போ நீ சண்டைக்கு வா அப்படின்னு அவன் கூப்பிடுறான்னு சொன்னா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. யாரோ வேற ஆளை கட்டிக்கார ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அதனால நீ போகாதே அப்படின்னு சொன்னாப்பா. அவன் பேச்சை மீறிட்டு வந்தான். அதனால மனைவி பேச்சை மீறப்படாதுங்கிற, மனைவி பேச்சை மீறாம இருக்கிறது நல்லது. அதிகபட்சம் மனைவி கெடுதல் சொல்ல மாட்டாப்பா, நீங்க அதிகபட்சம் சொல்ல மாட்டான். இப்போ நீங்க வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா மனைவி பேச்சை கேட்டவன்லாம் உசந்துருக்குறான். மனைவி பேச்சை கேட்டவன்லாம் உசந்துருக்கு. அப்போ கூன்பாண்டிய மனைவி பேச்சை கேட்டானே கேட்கலையா? கேட்கவும் தான் நாயன் மாறல. அவன் உசந்ததுன்னா அளவே இல்லை. கூன்பாண்டியன் உசந்ததுன்னா அளவே சொல்ல முடியுமா? முதல் நாள் சமணன், மறுநாள் நாயன்மாருப்பா. முதல் நாள் கூன்பாண்டியன் சமணன், மறுநாள் நின்றது நெடுமாறன் அடியார்க்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்றது நெடுமாறன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாரு. அதே மாதிரிதான் திருநீலகண்டர், இன்னும் பல பேர் மனைவி வச்சுக்கிட்டு உயர்ந்திருக்காங்க. இப்ப காமன் ஏழை மனைவி வச்ச கேட்கல, வந்தான் சாம்பலா போச்சு. அவ தேவரெல்லாம் ஒன்னாப்புல அவ ஓட முடியுமா? மனைவி கிடந்து புலம்புறான். அவளுக்கு பேர் ரதின்னு. ரதி அவ எப்படி புலம்புறா தெரியுமா? அந்த வாலியை சொல்லிடு. வாலி இறந்து போனாங்க, தாரை புலம்புறா. தாரை புலம்புற அதில் கம்பர் பாடுறாரு. அந்த தாரை சொல்றாளாம், உருவாதியிலே பெண்ணுடையவராகிய சிவருமானே, உருவாதியிலே பெண்ணுடையவராகிய சிவருமானே 4 கடல்லையும் சென்று 4 திக்கலையும் சென்று பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடுவேன். நல்ல மலர்களை கொண்டு, வாடாத மலர்களை கொண்டு 3 காலமும் திசைதோறும் சென்று பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவியே, பூஜை பண்ணுவியே. இப்போ எப்படி உனக்கு பூஜை பண்ணாம படுத்திருக்க மனசு வந்துச்சுன்னு சொல்றான். அதை புலம்பல்ல எவ்வளவு கருத்தை வச்சிருக்காரு. ராமாயணம் எவன் சொல்றான்? ராமாயணத்துல இந்த கருத்தெல்லாம் உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவராகிய பரமேஸ்வரனே 3 காலமும் நல்ல வாடாத நல்ல மலர்களை கொண்டு, அந்த பாட்டை பார்க்கணும் சொல்றேன். நல்ல மலர், வாடாத நல்ல மலர்களை கொண்டு 3 காலமும் பூஜை செய்வாயே. இப்பொழுது உனக்கு பூஜை பண்ணாம படுத்திருக்க எப்படி படுத்து? அனங்கார் பாகனை ஆசைதோறு உற்ற, ஆசைனா திசைகள் 4 கடல்லையும் இங்கே பூஜை பண்ணுவாராம். அவன் பறந்து போறதுப்பா, வாலி நடந்து போறது இல்லை. வாலி பூஜை பண்ண கோயிலாம் தெரியுதா? வடகுரங்காடுகிற, தென்குரங்காடுகிற, திருவாயூர் வட உரங்காடுகிற இருக்குது இல்லையா? அது மாதிரி தென்குரங்காடுகிற வாலி பூஜை பண்ணது, சுக்ரீவன் பூஜை பண்ணது. சிவருமான பூஜை பண்ணாதவன் கிடையாதுப்பா. அனங்கார் பாகனை ஆசைதோறு உற்று உணங்கா உன் மலர் கொண்டு, அனங்கார் பாகனை ஆசைதோறு உற்று உணங்கான வாடாத, உணங்கா உன் மலர் கொண்டு, உணங்க அந்த மலருக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க. நல்ல மலருங்க, மலர்ந்து மலராத பாதி மலர் போலங்கிற நல்ல மலர், வாடாத மலர், அப்போது மலர்ந்த பூ, அப்போது மலர் தூயும் பாரு அப்பர் சுவாமி கூட.
உணங்கா உன் மலர் கொண்டு உள்ளன்போடும் கம்பர் வைக்கிறாருப்பா. எப்படி வைக்கிறாரு? அனங்கார் வாகராய சோரமானை திசைகள் நூறும் சென்று வாடாத நல்ல மலரை கொண்டு உள்ளன்போடு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்புடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து அவர் சொல்றாருல, ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புதல் விளக்கு தூவ விதியினார் இடவல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போடுவர் கடவுள் விரட்டானாரேங்கிற அளவு அப்பர் சாமி. இதெல்லாம் படித்தவர் யாரு? கம்பர் படித்தவர். அதை சொல்றாரு. அனங்கார் வாகனை ஆசைதோறு உற்று உணங்கா உன் மலர் உண்டு உள்ளன்போடும் எனங்கா கால இரண்டோடு ஒன்றினும் மூணு காலம் திருக்கால பூஷன் இணங்கா காலம் இரண்டோடு ஒன்றினும் வணங்காது இத்துணை வைகவல்லையோ. இந்த ஒரு வருத்தத்துக்கு பாடுகின்ற புகாரி அது அப்படி பாடுறாரு கம்பரு. இவ எப்படி பாடுறான்னு பாரு, இவ எப்படி புலம்புறாரு, ரதி எப்படி புலம்புறான்னு பாருங்க. ரதி மகாசுடைய புத்திரன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமாலனுடைய புத்திரன், மகாசுடைய மார்பிலிருந்து உண்டானவன். மார்பிலிருந்து மகாசனுடைய மனசிலிருந்து உண்டானவன் மன்மதன். பிரம்மா நாபியிலிருந்து உண்டானவன். மகாவிஷ்ணுடைய நாபியிலிருந்து மன்மதன் மனத்திலிருந்து உண்டானவன். அதனால அவனுக்கு மன்மதன் வேறு. சித்தத்திலிருந்து உண்டானபடியினால மன்மனுக்கு சித்தசன்னு வேறு. சித்தசன் ஜம்னா தோன்றுதல், ஜம்னா தோன்றுதல். இப்போ தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, பங்கஜம்னு பேரு. பங்கம்னா சேரு, பங்கம்னா சேரு, செம்னா அதுலேருந்து சேருலேருந்து தோன்றுவது பங்கஜம். அதுபோல மன்மனுக்கு சித்தசன்னு பேரு. அவன் திருமாலுடைய புத்திரன்னா அவன் மகாலட்சுமிக்கு புத்திரன் தானே, மகாலட்சுமியுடைய மகன். அது சொல்ற. சிம்பதுமை திருக்குமரா, மகாலட்சுமிக்கு செம்பதுமைனா மகாலட்சுமி. மகாலட்சுமி சிவப்பு, மகாலட்சுமி சிவப்பு, திருமால் கருப்பு. காஞ்சி புராணத்தில் ஒரு வேடிக்கை கொண்டார் சிவஞான சுவாமி. ஒரு வரலாறு சொல்லிட்டு வந்தார் மகாவிஷ்ணு. அதை கேட்ட உடனே அவன் சொல்லிவிட்டா, அப்போ உனக்கு எனக்கு மேட்ச் ஆகாதுன்ட்டான். நீ கருப்பு, நான் சிவப்பு, நீ போய் சிவப்பா நீ வர வாங்கிட்டா சோறு மாட்டேன், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கொடுத்தனம் பண்ணலாம்ட்டான். காஞ்சிபுரம் நீ சிவப்பா ஆகிட்டு வா, அப்புறம்தான் போய் பச்சை வண்ணராக இருந்தவர் பவள வண்ணரானது மகாவிஷ்ணு. காஞ்சிபுரத்துக்கு சோறு வார பூஜை பண்ணி பவள வண்ணராக வந்தார். எனக்கு காஞ்சி புராணம்லாம் கேட்கணும். இங்கே புராணமெல்லாம் கேட்டால் தான் உண்மையே விளங்கும். பச்சை வண்ணர் முதல்ல, பச்சை வண்ணனா கருப்பு பச்சைன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒத்து வராதுன்ட்டா. நீ நாங்கள் சிவப்பு, நீ கருப்பு, ஒத்து வராதுன்ட்டா. அப்புறம் போய் ஒரு மாதிரி பூஜை பண்ணி பவள வண்ணர் வந்தார். பச்சை வண்ணர் பவள வண்ணர். அதுபோல் மகாலட்சுமி சிவப்பு, அவரு கருப்பு. அதை சொல்றாரு. சிம்பதுமை திருக்குமரா தமியேனுக்காருயிரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஒரு பகைவா. சம்பரன் என்ற ஒரு அசுரனை மன்மதை அடிச்சிருக்கிறான். சம்பரனுக்கு ஒரு பகைவா கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா. கண்ணல் வரி, கண்ணல்னா கரும்பு, கரும்பு தான் மன்மதனுக்கு வில்லு. அம்பவளக்குன்றனைய சிவன் விழியால் உண்டுடலாளி உற்றாயே. அழகிய பவளமலை போல இருக்கிற சிவபெருமானுடைய விழியினாலே கண்ணாலே நீ எரித்து சாம்பலாகி போனாய். இப்பொழுது உன்னை போன்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் கட்டாயமா உன்னை போச்சோன்னாம் பாரு, சாகிறதுக்காக. நீ சாகட்டும். அதனால இப்ப நீ இறந்து போன ஒரு பாடு அந்த தேவர்களுக்கு இப்பவாவது தூக்கம் வந்துச்சான்னு கேட்டான். அதே வேலையா இருந்து உன்னை போச்சோன்னானு சொல்ல. உம்பாடம் விழி எல்லாம் உறங்கிற்றோ ஆயனாரோ புற்றாரோ. உங்க அண்ணனுக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமா? அவர் தான் இப்ப முக்கியமா போய் சொன்னாரு. திரிபுரம் இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, 3 கோட்டையும் சிவபெருமான் என்ன பண்ணாரு? சிரிச்சாரு, எரிஞ்சு போச்சு. சிரிச்சாரு. அப்படி சிரிச்சு அந்த கோட்டையை சாம்பல் ஆக்கினவனுக்கு முன்னால போகாதுன்னு சொன்னான்ல.
சிரிப்பினாலேயே சாம்பல் ஆக்கி விட்டானே. சிரிச்சு சாம்பலா, எங்கேயாவது சிரிச்சு சாம்பலாக்கணும் இருக்கிறானா? சிரிச்சாப்பா சாம்பலா போச்சு. அது ஒரு புலவர் கூட கேட்டுட்டாரு, ஏன் சாமி இவ்வளவு எங்களை மெனக்கெடுத்து இவ்வளவு தேர்வு பண்ணி இவ்வளவு ஏற்பாடு பண்றதுக்கு முதல்லே நீ சிரிச்சிருக்கலாமே. இவ்வளவு மெனக்கெடு தேவரெல்லாம் கூடி பெரிய தேர்ப்பா, இவ்வளவு மெனக்கெடுத்து அந்த தேரையும் பயன்படுத்தல, வில்லையும் பயன்படுத்தல, அம்பையும் பயன்படுத்தல, சிரிச்சாரு எரிஞ்சு போச்சு. முதலே சிரிச்சிருக்க கூடாது. அப்படி சிரித்து பழத்தை அடித்தவனுக்கு முன்னாலே நீ போகக்கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டியா? தேவர்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யலைன்னா ஆல்ரெடி செய்யறது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம சமுதாயத்துக்காக நம்ம போய்த்தாண்டி ஆகணும், நம்ம சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக போய்த்தானே ஆகணும் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்ப சமுதாயக்காரன் எவன் வந்து இப்போ உன்னை எழுப்புன, எவன் கமந்து காப்பாத்தின? முன்னாளில் புறம் மூன்று அட்டவன் மேற் புறப்போதன் முறையோ என்று சொன்னாலும் கேட்டிலேயே, அமரர் பணி புரிவதுவே துணிந்திட்டாயி உன்னாகம் பொடியாயி போயினதே இது கண்டு உய்வாருண்டோ? என்ன அதி ஆகிய நீ இறந்தவின் யான் தனியே இருப்பதேயோ? மாறாக பரமன் விழி நின்னாற்றலிலாதாக மற்றும்மையும் நீராக விண்டல்லா நெருப்பாக கவலை விண்ணோர் நெஞ்சத்தாக ஆறாத பெருந்துயர எனக்காக எங்கொழித்தாய் அருவாயேனும் குறாயோ வரிதிருந்தா என் கணவாயான் செய்த குறையுண்டோதான் வில்லானுப்புறம் மெரித்த பரம்பொருள் யோகம் தவிர்க்க வேண்டில் விண்ணோர் எல்லாரும் இறந்தனரோ என்கணவா நீயோதான் இலக்காயின். அதனால சிவபெருமானுடைய யோகத்தை நீக்குவதற்காக உன்னை போச்சொன்னானே, வேற பேர் கிடைக்கலையா? 30 கோடி யோகங்கள், 30 கோடி யோகங்கள், அது உன்னையே குறி வச்சு போச்சொன்னானுங்களே, வேற பேர் கிடைக்கல. என்கணவா நீயோதான் இலக்கானுங்காய் கொல்லாது போல உனை கொன்றனரே. இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டுட்டான், 30 கோடி தேவர்கள். என் உயிர்க்கும் கொலை சூழ்ந்தாரே. இப்பொழுது கணவன் இறந்து போயிட்டான, அந்த கற்புடைய பண்டிகள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? அக்னியில் இறங்கிட்டாப்பா அப்படி நம்ம நூல்களில் கேட்குறோம். நூல்களில் அந்த சூரமன்மை இறந்த உடனே சூரமனுடைய மனைவி பானுகோவல மற்ற மனைவி எல்லாமே அக்னியில் இறங்கிட்டாப்பா. ராட்சசனுடைய அல்ல, அது பதுமகோமலைன்னு இறங்கிட்டாப்பா. அது மாதிரி இன்னும் மற்ற வரலாறுகள்லையும் கேட்கிறோம். அதனால இப்பொழுது உன்னை கொண்டு விட்டார்கள், என்னுடைய உயிருக்கும் கொலை சூழ்ந்து விட்டார். பொல்லாத பேர்க்கு நன்றி செய்வது தம் உயிர் போகும் பொருட்டே என்றோ. நல்லது செய்யறதுன்னா எல்லாத்துக்கும் செய்யப்படாது. நல்லது செய்யறது நல்லவனுக்கு நல்லதை செய்யணும், பொல்லாதவனுக்கு நல்லதை செய்யப்படாது. அவனுக்கு கெட்டதையும் செய்ய வேண்டாம், ஒதுங்கிக்கணும். அதனால தான் தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நீதினாவே. நல்லது செய்யறதுன்னா நல்லவர்களுக்கு நல்லதை செய்யணும், பொல்லாதவனுக்கு நல்லதையும் செய்யப்படாது, கெட்டதையும் செய்யப்பட ஒதுங்கிக்கணும். அண்ணன் தம்பி 3 பேரும் நல்ல மந்திரவாதி. மந்திரவாதி என்ன பண்ண, 3 பேரும் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தான். போய்கிட்டு இருக்கிற நடுவழியில் ஒரு புலி இறந்து கிடந்துச்சு. இறந்து கிடந்த உடனே இந்த 3 பேத்துக்கு இறக்கம் வந்துருச்சு. இறக்கம் வந்தால் இவனுக்கு இறந்த உயிரை எழுப்புகின்ற மந்திரம் படித்தவனுங்க, எழுப்புகின்ற மந்திரம் படித்தவனுங்க. அதனால என்ன பண்ண, நான் தம்பின்னா இந்த புலியை நம்ம எழுப்பி விட்டுட்டு போகலாம்டா அப்படின்னாப்பா. சரின்னு ஒருத்தன் வந்து ஏழை அதுக்கு ரத்தத்தை கொடுத்தேன், ஒருத்தருக்கு ஏழை ஒருத்தன் வந்து ஏழை இந்த போன உயிரை திரும்பி வர்ற மாதிரி பண்ணேன், ஒருத்தன் ஏழை மற்றபடி அதுக்கு ஆற்றலை கொடுத்தேன், பலத்தை கொடுத்தேன். எந்திரிச்சிச்சு புலி. எந்திரிச்சோன்னா 3 பேத்தையும் அடிச்சு பிடிச்சி 3 பேத்தையும். இப்போ அந்த புலிக்கு இவனுக்கு செய்தது நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானா? நல்லது செஞ்சேன். யாருக்கு செஞ்சான்? புலிக்கு செஞ்சேன். அதனால ஆக்காளி 3 பேரும். இப்போ நல்லது செய்ய போறேன்னு போனி இந்த பொல்லாதவனுக்கு செய்ததுனால இப்போ உனக்கு கெடுதல் வந்துருச்சு. பொல்லாத பேருக்கு நன்றி புரிவதும் உயிர் போகும் பொருட்டே என்றோ என்ன பாவம் செய்தேனோ என்போல் வார் தமக்கென்னை இடர் செய்தேனோ முன்னையுள விதிப்பயனை அறிவேனோ இப்படியே முடிந்ததையோ. கண்ணல் வரி சிலை பிடித்த காவலமோ தமியேனை காத்திடாயோ
வன்னி விழியா உடைய பெருமானை நோவதற்கு வழக்கொன்றுண்டோ. இப்ப இந்த மாதிரி நான் துன்பத்தை அடைவதற்கு, வேதனை அடைவதற்கு முன்னே பாவம் பண்ணாம வராது. பாவம் பண்ணாம இந்த வினை எனக்கு வராது. முன்ன பாவம் பண்ணித்தான் இருக்கணும். அதுக்கு மேலே சிவபெருமானே மகாவிஷ்ணு ஒரு காலத்துல புத்திரன் வேணும்னு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினார். புத்திரன் வேணும்னு ஒரு காலத்துல தவம் பண்ணினார். அப்படி தவம் பண்ணிய மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் உமாதேவியோடு காட்சி இருந்தார். அப்படி காட்சி தந்த போது என்ன பண்ணா, காட்சி தந்த சிவபெருமானே மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, சிவபெருமானை தோத்திரம் பண்ணாரு. சிவபெருமானை பார்த்து வணக்கம் பண்ணினாரு, சுற்றி வந்தாரு, எல்லாம் பண்ணாரு. உமாதேவியை கண்டுக்கலை. சாமி அருள் கொடுக்க வந்தா வீட்டுக்காரியை கூட்டிட்டு தான் வருவார். அவர் வழக்கம். அருள் கொடுக்க வர்றாருன்னு வச்சுக்கப்பா, அம்பாளோட தான் வருவார். தனியாக வர மாட்டார். வந்தா நாம் என்ன பண்ண, 2 சாமியும் தான் கும்பிடணும். இப்போ நம்மள அப்படித்தானே கும்பிடுறோம். 2 சாமியும் தான் கும்பிடுவோம். அம்பாளையும் கும்பிடுவோம், சாமி. மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, சிவபெருமான மாத்திரம் கும்பிட்டாரு, தோத்திரம் பண்ணாரு. உமாதேவியே கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, தோத்திரம். உடனே உமாதேவி சொன்னா, இவன் பெரிய வஞ்சகை, என்னன்னு கண்டுக்கல, நீ வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாப்பா. போயிட்டாரு. என்ன கண்டுக்கல, இவன் பெரிய வஞ்சகன் அப்படின்னு சொன்னா போயிட்டா. மறுபடி அந்த பிழைய உணர்ந்து மறுபடி 10,000 வருஷம் தவம் பண்ணார். அப்படி தவம் பண்ண ஒரு பாடு சுவாமி அம்பாலும் மறுபடி காட்சி இருந்தாரு. தந்த போது அயாள் 2 பேரையும் சுற்றி வந்தாரு, வலம் வந்தாரு, கும்பிட்டாரு, தோத்திரம் பண்ணினாரு. அப்படி தோத்திரம் பண்ணிய பிறகு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு சிவபெருமான். புத்திர பலன் வேணும்னாரு. மகாவிஷ்ணு கொடுத்தேன்னாரு. புத்திரன் கொடுத்தேன். உமாதேவி என்ன பண்ணா தெரியுமா, சுவாமி கொடுத்த வரப்படி உனக்கு புள்ள பிறக்கும். என்ன நீ இகழ்ந்தபடியினால அந்த சுவாமியினுடைய நெற்றிக்கண்ணாலே உன் புள்ள சாம்பலா போயிடாப்னு சாபத்தை கொடுத்து, சாமி கொடுத்த வரப்படி புள்ள பிறக்கும். என்ன இகழ்ந்தபடியினாலே சாமியினுடைய நெற்றிக்கண்ணாலே அந்த புள்ள சாம்பலாயிருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டான். அதே அந்த மன்மதங்கதே முன்ன. இதுக்கு காரணமே இதுக்கா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா, இதுலேருந்து சுவாமி அம்பாள் 2ஐயும் சேர்த்து வணங்கணும். சில பேர் அம்பாளை மாத்திரம் வணங்குவான். சக்தி வழிபாடு. சக்தி எங்கே இருக்குன்னு சக்தியை மாத்திரம் வணங்க சக்தி இருக்காதுப்பா. நம்ம அம்பாளையும் சுவாமியை சேர்த்து வணங்குவோம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. யாரோட பாடுறது? மலையான் மகளோடும் பாடி எரிப்பிறை கண்ணியினானை எந்திளையாளோடும் பாடி. நீங்க இந்த முக்கியமான நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளை வச்சு தான் பாடுவாங்க. தேவார திருமுறையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சியில இப்ப கோல திருப்பதி முக்கியம் அல்லவா, அதுல ஒவ்வொரு பாட்டிலையும் அம்பாளை வச்சு பாடுறாரு. வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயூரு தோழி பங்கன் என்போடு கொம்படாமை மார்விலங்க எருதேறி ஏழையுடனே. ஏழைனா உமாதேவி. உருவளர் பவள மீனி ஒளி நீரணிந்து உமையோடு வெள்ளை விடமேல் மதிநூதன் மங்கையோடு வடவாலிருந்து மறையோடு எங்கள் வரமன். அதே மாதிரி இந்த திருவையாற்றுப்பதியம். அப்புறம் அந்த கதவு திறக்கப்படுறாருல, அப்பர் சுவாமி கதவு திறக்கப்படுறாருல, பண்ணி நேர் மொழியாளுமை பங்கரோ. இப்படி அம்பாளை வச்சு பாடுவாங்க. ஏன்னா அம்பாள் சுவாமி கிட்ட சிபாரிசு சொல்லுவான். சாமி கிட்ட இன்னொரு ரகசியம் சொல்றேன். இன்னொரு ரகசியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் சிவபெருமானை நோக்கித்தான் எல்லாரும் தவம் பண்ணுவான். சிவபெருமானை நோக்கித்தான் தவம் பண்ணுவான். அம்பாளையும் பண்ணுவான்னு வச்சுக்க. அதிகமாக சிவபெருமானை தான் மனு போடுவான். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் அப்படின்னு தான் வரலாற்றுல வரும். சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணான்னு வரும். அப்படி தவம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னா, அந்த காலம் வந்த உடனே என்ன பண்ணுவா அம்பாள், என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ரொம்ப காலமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு வரம் கொடுக்காம அவனை போய் கண்டுக்காம பேசாமல் இருக்கிற சாமி, உடனே புறப்பட்டு போய் வரம் கொடுக்கணும் அப்படின்பா. அதே மாதிரி அர்ச்சனை பாசுபதை வாங்க தவம் பண்ணானா, தவம் பண்ணி அது குறிப்பிட்ட காலம் வந்த உடனே சாமி பேசாமல் இருந்தார். அம்பாள் தான் சொல்கிறாளாம், இந்த மாதிரி அவனுக்கு போய் வரம் கொடுக்கணும், அர்ச்சனை ரொம்ப நாளாக தவம் பண்ணிக்கிட்டேன், நெருப்பில் இருந்து தவம் பண்ணுறான், அவனுக்கு போய் வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் சொன்ன ஒரு பாட்டு சாமி வரப்படுறாராம். அம்பாளை அதிகமாக கூப்பிடலை, சாமியைத்தான் கூப்பிட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க, ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஆம்பளைக்கிட்ட மாத்திரம்
அந்த மனுஷங்கிட்ட மாத்திரம் பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணுங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணுங்க அப்படின்ட்டு வந்துட்டோம்னு வச்சு, அந்த அம்மா கண்டுக்காமல் வந்துட்டோம்னு வச்சு, அந்த ஆளையே போக விட மாட்டேன். என்னை கண்டானா, என்னை கேட்டானா, என்னை கூப்பிட்டானா, என்ன போறேன்னு முன்ன நிற்கிறியே, கட்டி போட்டுருவான். சோறே போட மாட்டான். போடுவாளா? சொந்தக்காரன் ஒருத்தர் வந்து உன்னைய மாத்திரம் கூப்பிட்டான்னு வச்சுக்கப்பா, உங்க வீட்டுக்காரி விட மாட்டேன், கட்டாயம் விட மாட்டேன். இங்க நம்ம சுவாமி குடும்பத்தில் அது மாதிரி இல்லைங்கிற. இந்த மகாபாரதத்தில் கேளுங்க, ஆலமுண்டமுதம் பொழிதது நெடுங்கல் அம்பிகை அருள்மொழி கேட்டு. மகாபாரத வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார், அர்ஜுனனுக்கு தவம் கொடுக்கார். அம்பாள் சொல்றாராம், இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு போய் வரம் கொடுக்கணும்னு. ஆலமுண்டமுதம் பொழிதரு நெடுங்கல் அம்பிகை அருள்மொழி கேட்டு நீலமுண்டிருந்த கண்டனும் நகைத்து நிறைவளை செங்கையாய் நெடிது காலமுண்டிவன் அறத்தின் மைந்தனுக்கு காற்றின் மைந்தனுக்கு நேர் இடையூன் ஞாலமுண்டவனுக்கு உயிரெனச் சிறந்தோன் நரனெனும் நாமமும் படைத்தோன் என்பது மகாபாரதம். ஆகையினாலே இப்படி உமாதேவியை வணங்காதபடியினாலே இந்த புதுரை சாம்பலா போட்டான். ஆறு இது முன்னையே. அதனாலே இதெல்லாம் உள்ள வச்சு புலம்புற அந்த ரதிதேவி. அந்நாளில் அலர்கடவுள் கரியாக வானவரோட என் மால்கான புன்னாறு மங்கள நான் பூட்டியனை மனஞ்சிது புணர்ந்த காலையே. அக்கினி சாட்சியாக, தேவத சாட்சியாக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலத்துல உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தில்ல, இப்ப எப்படி போனா சாமி? என்னால இனி உன்னை பிரியலம் என்று வாய்மை செய்தாய், வேணில் மன்னாவோ எனைத்தனியே விட்டேகள் வழக்கோ சொல்லாய். அதற்கு மேல இன்னொன்னு சொல்ற, இப்ப சிவபெருமான் தான் படைக்கிறவன், சிவபெருமானன் தான் காக்கிறவன், சிவபெருமான் தான் அடிக்கிறவன். இது உண்மை தெரியுதா? இப்ப மகாவிஷ்ணு காக்கிறவர் கடவுள், மகாவிஷ்ணு காக்கிற கடவுள், பரமா படைக்கிற கடவுள். இப்ப படைக்கிற கடவுளுக்கு தம்பி, காக்கிற கடவுளுக்கு புள்ள. இப்ப ரெண்டு பேரும் தான் போச்சொன்ன. இப்ப சிவபெருமான் ஜாம்பல் ஆகிட்டார். இப்ப அவன் படைக்கணும், எழுப்பணும், இல்ல காக்கணும். படைக்கிற கடவுள் படைக்க முடியலப்பா, காக்கிற கடவுள் காக்க முடியல. இதே நம்ம அருணகிரி அந்தாதின்னு ஒரு நூல் சொல்லுது, குகை நமச்சிவாயத்திய அருணகிரி அந்தாதி. இந்த நூல்கள் எல்லாம் கேட்கறது, மேற்கோள் வருகிற நூல்கள் எல்லாம் கேட்கறது, எப்படியெல்லாம் அந்த புலவர்கள் பேசி இருக்கிறாங்கன்னு. அந்த அருணகிரி அந்தாதியை சொல்லுது, படைக்கிறவனும் சிவபெருமானே, காக்கிறவனும் சிவபெருமானே, அழிக்கிறவனும் சிவபெருமானே. முத்தொழிலும் அவன் தாங்கிடான். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். ஊர்வதிலே சொல்லிவிட்டார் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். இன்னொன்னு, மூன்று கண் இருக்குல்ல சிவபெருமானுக்கு. சூரியனாகி வலது கண் படைக்கிறது, சந்திரனாகி இடது கண் காக்கிறது, நெற்றி கண் அழிக்கும். வலது கண்ணாகி சூரியனாலே உலகத்தை படைக்கிறாருப்பா, இடது கண்ணாகி சந்திரனாலே காக்கிறார். காக்கிறது தெரியுதா? படைத்தல். சூரியன் இல்லைன்னா உயிர்கள் பயிர்களே தோன்றாது. சூரியனுடைய வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கப்பா, சந்திரனுடைய நிலவு அமிர்தம் வரலன்னா நெல் விளையாது. இந்த நிலாவுக்கு பால் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கியா? இந்த நிலாவுக்கு பால் பிடிச்சோம் அப்படின்னு சாதாரண உலகத்துல கிராமத்துல ஒன்றும் தெரியாதவங்க சொல்லுவோம். அப்ப காக்கிறது தெரியுதா? சரி, அதே போல நெத்திக்கண்ணு உலகத்தை சங்காரம் பண்ற காலத்துல நெற்றிக்கல்ல இருந்து சிறு நெருப்பு பொறி வெளியில வருமா, உலகத்தை சாம்பலாகிடும். அப்ப கண்ணாலே படைக்கிறான், கண்ணாலே காக்கிறான், கண்ணாலே அழிக்கிறான். முத்தொழிலுக்கு மூன்று வேலை செய்யும். அதனாலே படைக்கிறவன் சிவபெருமான், காக்கிறவன் சிவபெருமான், அழிக்கிறவன் சிவபெருமான். படைக்கிறவன் பரமாவா இருந்தா, படைக்கிற தொழில் அவனுக்கு சொந்தமா இருந்தா, தன்னுடைய தலையை சிவபெருமான் கிள்ளினார்ல, அஞ்சல ஒன்ன கிள்ளினார்ல, இன்னொரு வரையும் படைக்கலையே. அவன் படைச்சுக்கலையே, அவன் தலையவே அவன் படைச்சுக்கலையே, அவன் தலையை அவன் படைச்சுக்கல. கண்டியூர்ல போய் பாருங்க, கண்டியூர் தெரியுமா? திருவையாத்திருக்க 4 தலையோட கிள்ளப்பட்ட பரம். படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன், படைப்பான் அயனன்றல் பாவம், படைப்பான் அயனன்றல் பாவம், படைப்பானேல் தந்தலையை சோரேசன் தானறிந்த போதிலையில் இன்று வரை ஏன் படைக்கலாம் என்பது அந்த பாட்டு. அருணகிரி அந்தாதி, குகை நமச்சிவாயர், திருவண்ணாமலை குகை நமச்சிவாயர். இப்ப தேவர்கள் எல்லாம் போன்னு உன்னை தள்ளி விட்டானா? இப்ப நீ பொடியா போயிட்டியா? சரி, போன்னு சொன்னானே, வான்னு உன்னை கூப்பிட தெரியாது? போவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதெடுப்ப மாட்டாரோ,
பான்னு கூப்பிடுறதுக்கு சக்தி இல்லையே. எல்லாம் அவன் பிழைச்சா போதும்னு எல்லாம் ஓட்ட முடிச்சுட்டானே. நம்ம பிழைச்சா போதும்னு சொல்லி ஓட்ட முடிச்சுட்டானே. இல்லை அந்த நேரத்துக்கு தேவரெல்லாம் வந்திருந்தா என்ன கதியாவன்? இல்லை எல்லாம் சாம்பலாகி. அதனாலே அதற்கு மேலே உன்னுடைய தகப்ப ரொம்ப கெட்டிக்காரன்னு எல்லாரும் சொல்றாங்களே, காக்கிறதுல காப்பாத்துறதுல. யாரு மகாவிஷ்ணு உலகத்தை காக்கிற கடவுள்லாம் சொல்றாங்கல்ல. நின்றாதை வலிய நின்பா தாதேனா அப்பா ஓவென்று நான் இங்கே அறற்றிடவும் வந்திலானால், ஓ என்று நான் இங்கே அறற்றிடவும் வந்திலானால் உறங்கினானோ. உங்க அப்பனுக்கு படுத்திருக்கிறதா வேலையை, அதிகபட்சம் படுத்திருப்பார். ஓவென்று நான் இங்கே அறற்றிடவும் வந்திலானால் உறங்கினானோ வேவென்று நெஞ்சிரத்தில் விதித்திருந்தால் அவரையெல்லாம் இருக்கலாமோ. உன்னுடைய தலையில நீ சிவபெருமானுடைய எச்சிக்கண்ணால வந்து ஓவாது எழுதியிருந்தா அவர்களை எல்லாம் வெறுக்கிறதுல எந்த பிரயோஜனம்? விதியை ஒத்துக்கிறான். விதியே நேயமுடு மறைபயிலும் திருமா திசைமுகனை புறந்தரனை நின்னை தந்த மாயவனை முனிவர்களை யாவரையும் நின்கணையால் மருட்டி வென்றாய். உன்னுடைய கணையினாலே பரமாவை மயக்கன, விஷ்ணுவை மயக்கன, இந்திரனை மயக்கன, தேவர்களை மயக்கன, முனிவர்களை மயக்கன, எல்லாரையும் மயக்கிறது போல சிவனையும் மயக்கலாம்னு வரலாமா? ஆயது போல் மதி முடித்த பரவனை நினைந்து வாராளி ஊற்றாயே. தீயாளலின் விளக்கத்தில் படுகின்ற பதங்கத்தின் செயலிதன்றோ செழிகின்ற தீப்புகு விட்டில் சென்மொழியாரி பண்ணாலும் ஒரு திருவாதத்தில் விளக்கில் விழுந்து விட்டில் பூச்சி விழுந்தா என்ன ஆகும்? அது மாதிரி பாயிட்டேன். அதற்கு மேலே தக்கன் ஒருத்தன் தான்ல, அவன் சிவபெருமான மருமகன்னு சொல்லி அவன் நினைச்சு சிவபெருமான மருமகன் நினைச்சு இவன் தன்னை மாமராரா நினைச்சு பெருமை கொண்டு சிவபெருமான இழந்தான். கடைசியில் அவன் என்னாச்சு? அவனுக்கு ஆட்டுத்தலை வந்துச்சு. ஆறுக்கு தக்கன். அப்படிப்பட்ட சிவபெருமானை நீ வந்து புஷ்பபாரத்தை தூவி அவரை மயக்கலாம்னு நீ வரலாமா? அவனுக்கு தான் போ சொல்லலாமா? இப்போ நான் எப்போ உன்னை பார்க்க போறேன், நானும் வரப்போறேன். மறுகன்றே அவமதித்த தக்கனார் வேள்வியற்ற வள்ளல் தன்னை புருகன்றே தேவரெல்லாம் விடுத்தாரே அவராலே பொடிபட்டாயே எரிகின்றேன் உனை போல ஆறாத பெருந்துயரால் யானு அங்கே வருகின்றேன் என்னுயிரே என புலம்பி வருந்துகின்றாள். இப்படியெல்லாம் பலவாறு சொல்லி புலம்பினால் இந்த புலம்பலெல்லாம் சுவாமியினுடைய திருச்செவிக்கு சென்றது. அப்படி சென்ற பிறகு இந்த தேவர்கள் எல்லாம் ஓடினார்கள் அல்லவா? அப்படி ஓடிய தேவர்களெல்லாம் மறுபடி கொஞ்ச நேரம் ஆன முற்பாடு தைரியம் பண்ணிக்கிட்டு நம்ம மறுபடியும் போய் சாமியை தோத்திரம் பண்ணுவோம், மறுபடியும் போய் சாமியை தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்தார்கள். அப்படி வந்து எகினமூர்பவன் எகினம்னா அன்னத்தை ஒருவராகி பிரமன் முதலிய கடவுளர் எல்லோரும் அகனமர்ந்திவை செய்து தொல் கையிலையின் அகனாப்பட்டு புகழதாய பொன்னகரிடை கோபுர புறநேகி தொகுதியோடவர் இறைவனை ஒல்லன துதிக்கின்ற நஞ்சருந்தியும். எங்களை எல்லாம் முன்னை காப்பாற்றுவதற்காக திருப்பார்கடலில் வந்து விஷத்தை சாப்பிட்டு காப்பாற்றினியே சாமி. நதியினை சூடியின் நடுநற்றி துஞ்சும் வெங்கணல் பதித்து வலியரை தொலைத்திட்டும் அஞ்சல் என்று முற்காத்தனை இன்று மக்கருளாயில் தஞ்சம் அருளத்தாதையே அல்லது தனையற்கே. அதனால இப்படி எங்களுக்கு துன்பம் வந்த போதெல்லாம், எங்களுக்கு கண்டம் வந்த போதெல்லாம் காப்பாற்றினியே சாமி, கண்டம் வந்த போதெல்லாம் காப்பாற்றினியே சாமி, இப்பொழுது எங்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு மேலே எங்களுடைய அறிவு சிற்றறிவு, எங்களுடைய அறிவு சிற்றறிவினாலே நாங்கள் பிழை செய்வோம். அதை பொறுத்து ஆண்டு கொள்வது தேவரின் பேரறிவு. நாங்கள் சிற்றறிவுடையவர்களாகையினாலே நாங்கள் பிழை செய்வோம். உயிர்கள் பிழை செய்வது இயல்புப்பா. உயிர்களாகிய நாம பிழை செய்வது இயற்கை. பிழை செய்யாமல் உயர்ந்த நல்லதை செய்வது செயற்கை. இப்ப இயல்பா ஒரு தப்பு பண்றான்னு வச்சுக்கப்பா, அது ஆன்மாவினுடைய குணம், ஆன்மாவினுடைய இயல்பான குணம். ஆனா அவன் நல்ல காரியங்களை உயர்ந்த காரியங்கள் செய்கிறான் என்று சொன்னால் அவன் நல்ல நூல்களை கேட்டு நல்ல பெரியோர்களை அடுத்து இது தீயது இது நல்லதுன்னு பகுத்து அறிந்து அதன் பிறகு அவன் அறிவை திருத்தி கொண்டு நல்லது செய்கிறான். அறிவை திருத்தி சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா என்றார் போல பெரியோர்களால் கேட்டு நல்லவர்களை பார்த்து
நல்ல நூலை படித்து அப்புறம் தான் நல்லவனாகிறேன். உண்டா இல்லையா? இந்த முன்னெல்லாம் இவன் ரொம்ப அயோக்கியனா தெரிஞ்சாப்பா. இப்போ பாரு ரொம்ப ஒன்றா நம்பர் பெரிய மனுஷன் ஆகிட்டாப்பா. சின்ன பிள்ளைல எப்படி அலைஞ்சாப்பா. இப்போ கேள்விப்பட்டீங்களா? எப்படி அலைஞ்சா ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டா. உனக்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யணும் கொடுக்கணும். உண்டா இல்லையா? அது போல என்ன காரணம்? ஆன்மாவானது ஆணவம் கண்ணும் ஆகிய மலங்களோடு சேர்ந்திருந்தபடியால் கெட்டதா போச்சு. அது மலங்கள் கெடுதல் செய்யும் என்று தெரிந்து பெரியோர்களை அடுத்து நல்ல நூல்களை படித்து அதன் பிறகு தன்னுடைய யுக்தியினாலே அவன் திரும்பி வந்துட்டான், பெரிய மனுஷனாகிறான். அப்ப செயற்கையா இயற்கையா? செயற்கை. தவறு செய்வது இயற்கை. கோளில் அன்பர்கள் இலக்கிய புரியும் குறிக்கோள் இல்லாதவர்களாகிய அன்பர். நான் குறிக்கோள் இல்லாது கட்டேன்கிறார்கள் பரிசாமி. அது இழுக்கிய இழுக்கியன்னா தவறான காரியங்களை செய்தாலும் குணனா கொண்டு ஆடு எம்பிரான் குற்றத்தை எல்லாம் குணமாக நீ ஏற்றுக்கொண்டு அருள் செய்யணும். உண்மையிலே இப்போ நம்ம செய்கிற குத்தத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்தான்னு நம்ம தப்பவே முடியாதுப்பா. இப்போ நம்ம செய்கிற குத்தத்துக்கெல்லாம் தண்டனை குத்தம் போட்டான்னு வச்சுக்கப்பா, தொலைஞ்சோம். ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்கிறோம், எத்தனை குத்தம் பண்ணுறோம். உண்டா இல்லையா? இப்போ 60 வயசு ஆயிருக்குன்னு வச்சுக்க, எவ்வளோ பண்ணியிருப்போம் தெரியுமா? தப்பு தவறு தெரிஞ்சுன்னு தெரியாமையும் பொய் எவ்வளோ சொல்லியிருப்போம். உண்டா இல்லையா? இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தான்னா தண்டிக்கணும். அவ்வளோ பொறுத்துக்க. மற்றைய நூல்கள் எப்படி சொல்லிச்சுன்னா, சிறியோர் செய்த சிறுவளையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனை. சிறியோர் செய்த சிறுவளையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனை. இப்போ பிள்ளைகள் செய்த பிள்ளையெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோம்ல, பிள்ளைகள் செய்கிற தப்பெல்லாம் பொறுத்துக்கிறோம்ல. அப்புறம் பிள்ளை பேசுகிற பாசத்தை வச்சு அதுக்கு வேண்டியதை செய்யறமல்லவா? அதுபோல சாமி என்ன பண்ணுகிறாரு? பிள்ளைகள் ஆகி நம்ம செய்கிற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அறிஞர் பாண்டியர் அப்படி சொன்னாரா? சிறியோர் செய்த சிறுவலை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடைனேன்னு குற்றத்தை குணமாக கொள்வான்லாம் சொன்னாங்களா? மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் தெரியுமா? இழித்தனன் என்னையானே இம்பிரான் போற்றி போற்றி என் மேல குற்றம், அதனால என்ன நான் கெட்டவனாக தவறுடையவனாக நான் ஒத்துக்கொள்றேன் ஜாமீன்ட்டார். நான் கெட்டவன், அதுல சந்தேகமே இல்லை. பழித்தேன் உன்னை என்னையால் உடைப்பாதம் போற்றி. அதுக்கு மேல இன்னொன்று சொல்றாரு, பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இதுக்கு என்ன சொல்லுவாரு? இதுக்கு என்னப்பா சொல்லுவாரு? இல்லை என்ன சொல்லுவாரு அவரு? சரின்னு தான் ஒத்துக்கணும், வேற வழியே இல்லை. யாருக்கு? சிவருமானுக்கு வேற வழி இல்லை. இது மாதிரி யாருக்கா சொல்ல தெரியுமா? பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடுவாழு போற்றி உம்பர் நாட்டெம்பிரானே என்பது திருவாசகம். இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியும்? நான் திருவாசகம் சொல்லிருச்சுன்னா அதான் சுப்ரீம். அதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. அதனாலே கோளில் அன்பர் இழுக்கிய புரியினும் குணனா கொண்டு ஆடும் எம்பிரானின் அடி அரணமென்று அடைந்தேங்கன் நாடும் வெந்திரர் சூரவன்மாவினார் நலிவெய்தி மாடுகின்றதோ சிறிது மெம்முருதுயர் மதியாயோ நோற்று மாயவன் முதலினோர் யாவரும் உனதாலை போற்றி அர்ச்சனை புரிய இத்திருவலாம் புரிந்துற்றாய் முன்னாளிலே திருமாலாகிய நாங்களும் மற்றவர்கள் எல்லாருமே உன்னுடைய திருவடியை பூசை பண்ணிய காரணத்தினால இந்த செல்வத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாய். தோற்றமின்றி ஐந்தொழில் இயற்றிய தொல்நோய் ஆற்றுகின்றதோ தவறிலை எம்பொருட்டவளவன்றோ இத்திடுஞ்சிறியங்களை தவறு ஊறு இடர்வானால் இத்தலும் துணித்தீர் ஈருதி செய்வினை நெறி தேடி அத்தை இங்கினி காத்தருள் அல்லதில் அடுவல்லே சித்தமென் உனக்கு அன்னவார் ஒன்றினை செய்வாயே. அதனால நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானுவதற்கு நாயகம் என்றார் போல நீ பார்த்து காப்பாற்றலாம், நீ பார்த்து அழிக்கலாம். ஜாமி நீ பார்த்து காப்பாற்றலாம், நீ அழிக்கலாம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் அப்படின்னு. இப்போ தேவர்களெல்லாம் ஏழை கைலாயத்தில் முதல் வாயிலுக்கு தூரத்திலிருந்து இப்படி சத்தம் போட்டு எல்லாம் தோத்திரம் பண்ணேன், துணிஞ்சு சோத்திரம் பண்ணேன். பயந்துட்டு போனவெல்லாம் வந்து துணிஞ்சு தோத்திரத்தை பண்ணினேன். இப்படி தோத்திரம் பண்ண அந்த ஒலியானது சுவாமியுடைய திருச்செவியிலே செல்ல உடனே திருநந்தியவரை கூப்பிட்டாரு. யாரு? சொல்றோம். முதற்கொள் வண்டு சொல் சதகளை பண்ணவன் முதல்வர்கள்
உரு கரக்கன மெய்தளர்ந்து இவ்வகை உடனே அரற்றி ஏத்தலும் அவர் பவம் முடிவதற்கு அனித்தாக இரக்கமாய் அது நந்தியை நினைந்தனன் இறையோனே எந்தை நந்தியே உன்னலும் அவனறிந்து இறைவனும் வந்து வந்தனை செய்து கை தொழுதலும் மறைமேலோன் கந்த மாமலர் கடவுள் ஆதியதமை கடிதமும் தந்திடந்தனன் நந்தனம் முதற்கடை கழிவுள்ளார். அதனாலே அங்கே சத்தம் போட்டுக்கிட்டுக்கானே அவரை எல்லாம் இங்கே வர சொன்னார். அப்படி சொன்ன உடனே திருநந்தியவர் உங்களை எல்லாம் சுவாமி வர சொன்னார்னு போய் சொன்னார்கள். சொன்ன உடனே இவர்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. எப்படியே காப்பாற்றுவார். சீர்த்த நந்தி வந்து இவகை உரைத்த சொல் செவிதோறும் வார்த்த பேர் அமுதாதலும். திருநந்தியவர் போய் சொன்னது எல்லாம் அமுதமாக இருந்துச்சுதான். உவகையின் மதற்பாகி பேர்த்தோர் மாற்றமும் முறைத்திலர் பரமனை முதற்றியவர் ஆர்த்து நாதனை பாடினர் ஆடினர் அலமந்தார் பெரிது நோய் உழந்து அருளோர் இந்திய பெருங்காலம் நிறைய முற்றுளோர் தங்களை எடுத்திடு நிலைத்தந்தோ அருளின் நீர்மையால் உமையாரன் விழித்தனன் அனைவரும் வருது என்று சொல் பங்கையன் முதலிய வானோர்க்கே செய்யலாவது ஒன்று இந்திய மகிழ்ச்சியை திளைத்தோராய் மையலாகிய பண்ணவர் தங்களை வல்லே கொண்டு ஐயன் முன்னுற உய்த்தனன் இருவகை அறத்தோரும் உய்ய வெஞ்சமன் உடைதரை புவியில் உதிக்கின்றோன். அப்படி எல்லாம் தேவர்கள் முழுவதும் போனார்கள். சிவபெருமானை கண்டார்கள். கண்டு அளவில்லாத மகிழ்ச்சியிலேயும் தோத்திரம் பண்ணினார்கள், வேதனையிலேயும் தோத்திரம் பண்ணினார்கள். இப்போ மகிழ்ச்சி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். மன்மதன் ஜாம்பலப்பட்டானா தம்முடைய தப்பை நினைச்சு வருந்துகிறார்கள். இப்படி சாமி கிட்ட மன்மதன் அனுப்பலாமா? இப்ப பற்றி வருது. மன்மதனை சாமி கிட்ட அனுப்பலாமா? தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே சாமி கூப்பிட்டார. அவரை கண்டோமே சுவாமியை காணும்படியான பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி பண்டுளர் கமலமேல் மதலை வாசவன் கண்டர்கள் அனைவரும் அன்புடையே பண்டுயிர் முழுதல் பரணை கண்களார் கண்டனர் வலுத்தினர் கரங்கள் கூப்பினார். அப்படி கூப்பி எல்லாம் தோத்திரம் பண்ணினார்கள். வேற்றாயி விண்ணாயி நின்றாய் போற்றி மீளாவே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாயி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அப்படி தோத்திரம் பண்ணின உடனே சுவாமியானவர் அவருடைய நிலைமையெல்லாம் கண்டு அதற்கு மேலே அவர்கள் வேண்ட பெருமானே சூரபன்மனாலே அளவில்லாத காலம் அளவில்லாத துன்பத்தை அடைந்து விட்டோம். அந்த துன்பத்தை நீக்கியுள்ள வேணும். ஆயவன் சூரன் அதாவி நீக்கவோர் சேயினை அருணுவான் சமயமாகிய மெய்வியர் வரையிடை மேவி நோற்றிடும் மாயையின் முதல்வியை மனத்தல் வேண்டு நீ என்றுவை கூறிய யாரு எம்பிரான் மண்டலன் தாழ்மல் வணங்கி போற்றலும் மிண்டுகள் பசுங்கதிர் மிளச்சி மேனியார் நந்தனை இசைந்துவேன் அவிரல் மேயினான் புங்கவர் யாவரும் பொறுமல் கொள்ளலீர். அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் சுவாமி முதல்ல கவலைப்படாதீங்கன்னு உங்கள் தம் பொருட்டு இவ் ஓங்கல் வைகிய மங்கைய மணந்து வருத்த நீக்குது இங்கினி யாவரும் எது. அதனாலே உங்கள் வருத்தம் நீங்க முடியாகும் மாதேவியை மணந்து புத்திரனை தருகிறோம். எல்லாம் உங்கள் வேலையை போய் உங்கள் ஊரில் ஒழுங்கா பாருங்கடா போங்கடான்னு முழுதுணர் பரணிது மொழிய போதனும் சிறுமையில் பொன்னக தேவையாவதும் தொழுதனர் விடைகொடு துயரஞ்சிந்தியை விழுங்கிய மேருவின் மிசைக்கன் மேகினார். அன்னார் விடைகொண்டு ஏகிய தேவரெல்லாம் விடைபெற்று சென்ற பிறகு அது கண்டு இரதி எம்பெருமான் முன்னா விரஞ்சி போற்றியது முறையோ முறையோ இறையோனே என்று ரதிதேவி அந்த வேலையில போய் இப்பதான் பொருத்தமான வேலை. சாமி இப்படி இறங்கி தேவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரா, இந்த வேளையில் நாமளுக்கு போய் நம்முடைய துன்பத்தை சொல்லுவோம் என்று சொல்லி ரதிதேவி சுவாமி இடத்திலே போய் வேண்டிக் கொண்டால் இப்படி என்னுடைய கணவனே அவர்கள் அறியாத்தன்மையினாலே பிச்சு இப்படி சாம்பலாக்கிட்டா சாமி, அதை எழுப்பித்தர வேணும் சாமி, இந்த புடையெல்லாம் பொறுத்து கொள்ள வேணும் என்று வேண்டிக் கொண்டாள். பொன்னார் கமல தயன் முதல்வோர் புனர்பாலங்கோன் பொந்திங்கே உன்னால் முடிந்தான் அவன் பிழையே உளங்கொளாமல் அருளந்தாள். எனைய கூறினல் இறதி வேண்டிடுதலும் இணைதிருந்த புனித நல்லருள் எய்திய மங்கை நீ புலம்பாய்கள் வனகருங்குளர் கௌரியை மேவியாம் வரைபோதில் உனது கேள்வனை அழிக்குதும் போது என்று ரசிதான். அதனால நான் வரைமகளாகிய பார்வதியை திருமணம் பண்ணிக்கொண்டு பிறகு உன்னுடைய கணவனை எழுப்பி தரேனார். அது வரையில நீ இந்த இமயமலையில் ஒரு பகுதியிலிருந்து தவத்தை பண்ணி கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சுவாமி அவளுக்கு உத்தரவு கொடுத்தார். தன்னையே தனக்கு ஒப்பவன் இறதிய தளரையிலிருந்து இன்னவாறு அருள் செய்தலும் மகிழ்ந்தடி இறங்கி போய் பொன்னின் மாலிமை இமயக்கிரி புகுந்தோறு புடையுற்றால் வண்ண மாமுயல் வரவு பார்த்துறைதலும் மயிலே போல் தமிழாய் இறதி போய் தானங்குற்றிட
அமரர்களாய் உளார் அறந்த தீர்க்கமும் இமயமால் வரைவிசை இருந்து நோக்கிடும் உமைதனை மணப்பும் முதல்வன் உண்ணினார். அவனுக்கு விடை கொடுத்தார். அதற்கு மேலே உமாதேவியை மணப்பதற்கு எண்ணினாரு. அப்படி எண்ணிய போது மணந்தனில் இத்திர மதித்து வானதி புனைந்தவன் சனகன் என்று உரைக்கும் புங்கவன் சனந்தனன் சனாதனன் சனற்குமாரனா இனந்தரு முனிவரை இனிது நோக்கினான். பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு 4 பேர் பழங்கடங்களா இருந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பழங்கடங்கள் பாடம் கேட்டது. ஒரு குமரன் பாடம் சொன்னான். பழமையான கிளங்கள் பாடம் கேட்டது. அந்த பாடம் கேட்டு அதுகளுக்கு ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்த ஒரு பாடு, இந்த ஞானத்தை நீங்கள் நழுவ விடாமல், கிடைச்ச ஞானத்தை நழுவ விடாமல், கிடைச்ச பணத்தை செலவு பண்ணக்கூடாதுப்பா, இருக்கணும். இப்போ 10 லட்சம் பணம் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? அதை 20 லட்சம் 30 லட்சம் ஆக்கணும். இவ்வளோ அதை குறைக்கலாம்னு நினைக்க மாட்டேன். விதி சரியில்லைன்னா அது சைப்பராகவே வரும். விதி சரியில்லைன்னு வச்சுக்கப்பா, சைப்பராக எல்லாரும் சேர்க்கலாம்னு தான் நினைப்பேன். இவன் அதை செலவு பண்ணலாம் வீணாக்கலாம்னு நினைப்பானா? அவனை மீறி விதி வேலை செய்யுது. அதுபோல கிடைத்த ஞானம், கிடைத்த பத்தியே செலவு பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, வளர்க்கணும். பத்தியை வளர்க்கறதுக்கு இது மாதிரியான நூல்களை, இது மாதிரியான சிவபெருமானுடைய பெருமையை, சைவ சமய பெருமையை இப்படி கேட்டாதான் பத்தி வளரும். இல்லைன்னா வளரவே வளராது. இப்போ பயிர் வளரணும்னா என்ன பண்ண? தண்ணீர் பாஞ்சுக்கிட்டே இருக்கணும், சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும், உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பயிர் நட்டுட்டதுலேயே விளைஞ்சிருமா? விளையவே விளையும். பயிர் நட்டுட்டு வந்துடு, 3 மாதம் கழிச்சுட்டா அது விளையும். அப்படின்னு 3 மாதத்துக்கு அந்த போகாது. இந்த 3 மாதம் கழிச்சு தானே விளையும், அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு மெய்மயா உழவை செய்து விருப்பன்னு வித்தை வித்தி பொய்மயாங் கலையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மை ஒரு குடியானவர் சொல்றாருப்பா. இந்த குடியானவர் தெரியுதா யாருன்னு? திருநாவுக்கரசு சுவாமி வேளாளர். மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையாங் கலையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும். இந்த பயிர் விளையறதுக்கு இந்த பாடுனா அந்த பயிர் விளையறதுக்கு எவ்வளவு பாடுபடணும்? இதுக்கு பேரு இந்த விளையறதுக்கான முயற்சியில் எடுக்கிறதப்பா. விளையறதுக்கான முயற்சியே பண்றது இல்லப்பா. எப்படி விளையும்? அதனால என்ன பண்ணணும்? தினந்தோறும் தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், சாமியுடைய பெருமையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீர் பாய்ச்சி. இந்த புராணம் கேட்கறத நீர் பாயில நெல் விளையாது. இந்த புராணம் கேட்கலன்னா சிவம் அடையாது. அன்பினில் விளைந்த ஆரம்பம். அதனாலே உங்களுக்கு இப்போ ஞானம் கிடைச்சிருக்கிறது. இந்த ஞானம் வளர்ச்சி அடைய வேணும், விருத்தி அடைய வேணும். அதற்கு நீங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா? அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு. எந்த பிள்ளைங்க? அந்த 4 பிள்ளைகளுக்கு வயசு ரொம்ப, அப்பாவுக்கு வயசு கொஞ்சம் 16 வயசு. இந்த குருவுக்கு 16 வயசு தான்ப்பா. சிவபெருமானுக்கு எத்தனை வயசு? 14. அதுக்கெல்லாம் வயசு அளவே. மனந்தனில் திறமதித்து வானதி புனைந்தவன் ஜனகனன் துரைக்கும் புங்கவன் சனந்தனன் சனாதனன் சனற்குமாரனா இனந்தரு முனிவரை இனிது நோக்கினால் அந்த 4 பேர்த்தையும் பார்த்தாள். நன்னல மைந்தர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும். நல்ல பிள்ளை, நீங்க நல்ல பிள்ளை. இந்த மாதிரி ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தபடியினாலே நல்ல பிள்ளை. இப்போ சாமி கிட்ட போறவன் ஞானத்துக்காக போறது இல்லையா? அது உலக பொருளை வேண்டி போறாங்க. அதுக்காக வேண்டாம்னு சொல்ல. இப்போ சுந்தரர் உலக பொருளையும் கேட்டாரு, அப்புறம் திருவருளையும் கேட்டார். அப்படித்தானே கேட்டார். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே. பணமும் வாங்கினாருப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னார், எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் உன்னுடைய திருவடியை மறக்காத பேரன்பை கொடுக்கணும், உனக்கு நான் அங்கே வர வேணும், உனக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அது போல இப்போ நம்மெல்லாம் சுந்தர கட்சியில் தான் சேரணும். அப்போ கட்சியில் சேரக்கூடாது. அப்புறம் வச்சுன்னா ஒன்றும் வேண்டாம்னு பார்த்த தங்க காசெல்லாம் கூட்டி தள்ளினார், குப்பையில் தள்ளணும். அவர் கட்சியில் நம்ம சேரக்கூடாதுப்பா, நம்ம சுந்தர கட்சி. அவர் சொன்னார், இத்தம்மையே புகழ்ந்து செய்வேசினும் சார்வீனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் புலவீர்கள் இம்மையேதரும் சோறும் கூரையும் எத்தனாயிடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாது ஐயுறவில்லை. எப்படி சொன்னார் பத்தியா? சாக்கிரதைய நம்முடைய வாழ்வு இந்த லோகத்து வாழ்வோட முடியாது இல்லப்பா. சரீரம் போகும், ஆன்மா அழியாது. ஆன்மா போற இடத்துக்கு உருப்படியான இடத்தை தேடிக்கொள்ள வேணும். அதனாலே கிடைத்த ஞானத்தை, அதனாலே அந்த பிள்ளைகளை பார்த்து நன்னல வைந்தர்கள் பட்டம் கொடுத்தாரு. பட்டம்
படித்த பட்டம் கொடுக்கணும்ல, பாஸ் பண்ணிட்டா என்ன சர்டிஃபிகேட்டா? நன்னல வைந்தார்கள். இந்த ராகம் மோகனம்னு நல்ல வைந்தார்கள். அது நலங்கிறதுக்கு ரெண்டு நன்னலம்னு போட்டாங்க. நல்ல நல்ல புள்ள, நல்ல நல்ல புள்ள, நல்ல புள்ள, நல்ல நல்ல புள்ள. நன்னல வைந்தார்கள் ஞான போதகம், ஞான போதகம், ஞானமாகிய இந்த சிறந்த போதம், ஞான போதகம் சொன்னடை என்றது. இது சொல்லினாலே சொல்லி விளக்கப்படுவதல்ல, உங்களுக்கு காட்டினேன் அல்லவா. இன்னமே இங்க என்ன பண்ண தெரியுமா? சொன்னடை என்றது துயர நீங்கியே. இந்த உலக விவகாரங்களை விட்டு விட்டு உலை வர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோடா மாளிகாபரணம் உனதடி நிச்சூட வேணாடும் ஆதவர்கள் இருபாத உளமது தரித்தேவி நாவூடு பாடியருள் வழிபட எனக்கேதை யாவூடு தாழுதவ உரகமது எடுத்தாடும் ஏகாரம் மீதின் மிக வரவு. பழனி திருப்புகளை சரி ஒரு நாளைக்கு வைக்கிட்டேனே. நல்ல அன்பர்கள் கேட்டாங்கன்னா விளையும், கேட்டாங்கன்னா விளையும். சில பேர் கேட்டு இப்படி விட்டுருவேன். கம்பர் சொன்னாரு, கம்பர் இந்த தாடக மேல அம்ப விட்டாரு கம்பர். அது முதச்சண்டைய தாடக சண்டை தான். ராம பாவம் பாவம் பாவம். அதனால தாடக நெஞ்சு எப்படி இருக்குன்னு சொன்னாரு. முதல்ல வைரக்கல்லு மாதிரி அவன் நெஞ்சு சொன்னாரு. சரி, வைரக்கல்லு மாதிரி நெஞ்சில் அம்ப விட்டானே என்னடா ஆச்சுன்னாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து போச்சா, கொஞ்ச நேரம் வைரக்கல்ல தொலைச்சிக்கிட்டு போனா கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அப்படிலாம் இல்லை, விட்ட நேரத்திலே வெளியில வந்துருச்சுனாரு. எந்த நேரத்தில் விட்டானோ அதே மாதிரி பொத்துக்கிட்டு வெளியில வந்துருச்சோம். அது எது மாதிரியான ஓமை சொன்னாரு? பொல்லாதவனுக்கு நல்லவங்க சொன்ன அறிவுரையானது எப்படி நெஞ்சில நில்லாம உடனே ஓமை, அது மாதிரி அப்ப போட்டாங்க. சொல்லுக்கும் கடிய வேக சுடு சரங்கரிய செம்மல். அந்த அவனுடைய அம்பு எப்படி வேகமா சொல்லு மாறியான். இப்ப சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது மாறியான். சொல்லுக்கும் கடிய வேக சுடு சரங்கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிற குன்ற கல்லுக்கு நெஞ்சில் தங்காது அப்புறம் கலந்து கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிற்றன்றே. அதனாலே இப்படி ஞானத்தை உபதேசித்தன அதை விட்டு விடாது. அதே என்ன பண்ணன வைத்துக்கொள், நெஞ்சிலே வைத்துக்கொள். அது சொல்றாரு. அதுக்கு என்ன வழி தெரியுமா? துயர நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ன என்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்குவா இதே மாதிரி இருக்கணும். அங்கிட்டு போனோன்னு புத்தி மாறப்படாது, இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கணும். இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணரவோதினான். இப்படி மோனத்தோடு இருந்து மௌன நிலையிலிருந்து நம்முடைய திருவுருவத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி குனித்த உருவம் வாயுக்கும் மஞ்சிரிக்கும் பணித்த ஜடையும் பவளம் ஊர்மீன் ஈர்ப்பால் உன்னீர் உணித்த முறையெடுப்பது பாதம் காணப்பற்றால் மகித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்படித்தான் என்ன மனித பிறவி கிடைப்பது ஆச்சரியம். கிடைச்சிருக்கிறதுல எது உயர்ந்ததா இருக்கோ அதை பிடிச்சுக்கணும், அதை விடப்படாது. வெகு பேர் பிறவியை வீணாக்கிறானே. அதனாலே இந்த திருவுருவத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களா, தியானம் பண்ணி நன்னல வைந்தார்கள். ஞான போதகம் சொன்னடை என்றது துயர நீங்கிய இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதல்னா ரெண்டு சொல்லி. உண்ணுதல்னா தியானித்தல். தியானி போற ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவருய்ய சோரன் இட்டூரனை சூரனை காருடல் சோரி இருக்க கூற கட்டாரி இட்டோரு இமைப்போதினு கொன்றவனை கந்தர் அலங்காரம். உண்ணுதல்னா தியானித்தல். உண்ணுதல்னா இது வேற, அது இது உண்ணுதல். நந்தமை உண்ணுதலே என உணரவோதினான். அதனால நம்ம எப்போதும் தியானித்துக் கொண்டிருப்பதே ஞானம். ஞானம் சிதைவுபடாமல் ஞானம் விருத்தி ஆவதற்கு காரணம் அப்படின்னா. அதனாலே தியானம், ஜபம், பூஜை, தோத்திரம், அடியார் கூட்டுறவு, ஆலய தரிசனம், ஞான நூல் கேள்வி இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு வகையிலே சாமி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் காலையில் என்ன பண்ணுறேன் தெரியுமா? பூஜை பண்ணுறேன், 2 மணி நேரம் பூஜை பண்ணுறேன். அக்னி காரியத்தோட பூஜை பண்ணுறேன், பஞ்சமூர்த்தியோட வச்சு அபிஷேகம் தோடத்துபச்சாரத்தோட அவான பாத்திய ஆகமன அறிக்கையத்தோட பூஜை பண்ணுறேன்னா. அப்புறம் பொழுதுக்கும் ஜாதகம் பார்க்குறேன்னா. பொழுதுக்கும் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன், அவங்களை எல்லாத்தையும் கோயிலுக்கு போய் சொல்றேன்.
நீ இந்த மாதிரி துறையில் நந்தீஸ்வரரா அந்த சாமிக்கு போய் அபிஷேகத்தை பண்ணு, நீ திருவையாத்தில் அபிஷேகம் பண்ணு, நீ மலைக்கோட்டையில் அபிஷேகத்தை பண்ணு, நீ திருநெடுங்குளத்துக்கு போ, நீ திருப்பராயத்துறைக்கு போ, நீ கடம்பூருக்கு போ, நீ பசுபதீஸ்வரர் சொன்னா அவங்கவுங்களும் எந்தெந்த ஒரு பக்கமாக இருக்குதோ, இன்னும் சில வித சிதம்பரத்தில் 3 நாள் தங்கு, நீ திருவானக்காவலில் போய் தங்கு, இப்படி சொல்லி அவங்களை எல்லாத்தையும் அந்த சிவத்தோட ஈடுபடுது. அவன் சொன்னா கேட்குறேன் என்ன காரணம் தெரியுமா? கஷ்டம் போனா தேவையில்ல, எங்கே இருக்காங்க காசு போனாலும் போயிட்டு போகுது, நாலு போனாலும் தீரும். என்னப்பா 32 வயசாகி 35 வயசாகி கல்யாணம் ஆகலப்பா, என்னப்பா என்ன பண்ணுவேன் எப்படியாவது ஆனா தேவலாம். அதுபோல அதனால அவர்களை நினைவுபடுத்துகிறேன். அவரை நினைவுபடுத்தும் போது நான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே வாய்ப்பு வந்துச்சுன்னா தேவாலயத்துக்கு வாங்க சொல்றேன். அதுக்கு பொருத்தமான மனுஷனா இருந்தா அதை கேட்காத ஒன்று சொல்லுவேனா, அதுக்கு பொருத்தமான மனுஷனா தேவாலயத்துக்கு வார்த்தை சொல்லுவேன். அப்புறம் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணுவேன், அப்புறம் பாட்டு எழுதுவேன், அப்புறம் படிப்பேன். எந்த வகையிலையாவது சாமி கிட்ட தொடர்பு ஊற்றி கொடுக்கணும். மனசை வேற விதத்தில் விடப்படாத விட்டா அது எங்கெங்கேயோ போயிடும். அவ்வா அது வேகத்தை உன்னால பிடிக்க முடியுமா? மர வேகத்தை பிடிக்க முடியாதுப்பா. அருணகிரிநாதர் சொன்னாரு, ஒரு நொடியில 100 கோடி சுத்து வருதுன்னாரு. மன 100 கோடி நொடி மீதியிலே நீ நைந்து அப்படின்னு ஒரு திருப்புகள். அதையினாலே இந்நிலை மோனமோடிருந்து நந்தமை முதலே என உணரவோதினான் கட்படும் இமைத்துணை காட்சி யோகினை நுட்பமாதாகவே நுதலி காட்டினான். கட்படும் இமைத்துணை காட்சி யோகினை கையாலே இமைத்துணை காட்சி யோகினை, அதாவது கட்படும் என்றால் அகக்கண்ணுக்கு படுகின்ற இமையளவு நேரம் காட்சி யோகம். அது எப்படின்னா, அந்த சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரத்தில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடக ஜடம் மூடமட்டி அப்படின்னு அருணகிரிநாதர் திட்டுவார். சரணகமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரத்தில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடக ஜடம் மூடமட்டி என்பது சுவாமிமலை திருப்புகழ். அதனாலே இந்த யோகம் ஒரு நிலையா அது நிரந்தரமா கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறது ஆச்சரியம் மனசு. அதே நுட்பமா காட்டினானா, அந்த யோகத்தை நுட்பமா காட்டினான்னா இவன் காட்டுறதுக்கு வல்லவன். அவங்க அந்த யோகத்தை பிடித்துக் கொள்ளவும் வல்லவர்களாக இருந்தார்கள். அதனாலே அந்த யோகத்தை வாக்கினால சொல்ல முடியாது என்று காட்டினார். காட்டினதை பிடிச்சு கொள்வதற்கான சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. முன்னையே நல்ல பக்குவம் இருந்துச்சு. நல்ல பக்குவம் இல்லாதவன்னு சொன்னா நிக்காது. அது நம்ம திருவானக்கா புராணத்தில் சொல்றாரு கச்சியப்ப முனிவர், நல்ல உழுது பக்குவப்பட்ட வயல்ல தண்ணியை விட்டோம்னா நிற்கும், தரிசல விட்டோம்னா பக்குவமான இடத்திலே தண்ணீர் நிற்கும், பக்குவமான உள்ளத்திலே ஞானம் நிற்கும். தரிசு நிலத்திலே தண்ணீர் நிற்காது, பக்குவம் இல்லாதவங்களுடைய உள்ளத்திலே ஞானம் நிற்கும். திருவானக்கா புராணம் நாட்டுப்படலாம் கச்சியப்ப முனிவர். நீங்க அனுபவத்தில் பார்க்க நல்ல 4 அளவு 7 அளவு போட்டு விட்டா தண்ணி எப்படி நிற்கும் தெரியுமா? 3 நாளைக்கு 4 நாளைக்கு கூட அப்படியே நிற்கும். உழாத நிலத்துல தரிசலை விட்டின்னு வச்சுக்க அடுத்த நிமிஷமே இருக்க தெரியாது. அது பக்குவமான உள்ளத்திலே அருளால் கொண்டுதான் ஞானம் நிற்கும், அல்லாதவனுடைய உள்ளத்திலே நிற்காது. அதுக்கு தாயத்துக்கெல்லாம் பக்குவம். இந்த மாதிரி கேட்டு பக்குவம். ஒப்பமோடு இவ்வகை உரைப்ப ஆற்றவன் தெப்பமது அடைந்தனர் விதியின் செய்யினோர் அந்த நல்வேளையில் ஆற்று நோன்பினோர் சிந்தைகோள் அன்புடன் சிவன் பொற்றாள் முறை வந்தன செய்தனும் மறுக்க நீங்கியும் உந்தனையாமன உரைத்து போயினார். அதனாலே எங்களுக்கு மயக்கம் தீர்ந்து போச்சு சாமி அப்படின்னு சொல்லி அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியோடு அந்த மாணவர்கள் சர்டிபிகேட் பட்டம் வாங்கிட்டு புறப்பட்டாங்க. போற்றல துணை புனித நின்னி ஏற்றிடு நெட்டையில் இருந்து விடுறி மேற்றிகள் என்பதை மேவு வீரன சாற்றின் விடுத்தான் தவத்தினோர்களை. அதனாலே நீங்க இந்த திருவுருவத்தை சிந்தித்து கொண்டு தியானத்தில் இருப்பீர்களாக, உங்களுக்கு ஞானம் அதிகமாகும் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்து அவர்களை போய் சொல்லிட்டாரு. தேவர்களுக்கு விடை கொடுத்து விட்டாரு, ரதி தேவிக்கு விடை கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே கல்யாணம் பண்ண போகணும். இப்போ யோகியா இருந்தாரா, இப்போ போகியாக போறாரு. யோகியா இருந்தாரா, இப்போ போகியாக போறாரு. சிவபெருமான் போகியாகவும் இருப்பான், யோகியாகவும் வேகியாகவும். போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதலோரார், யோகியா யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகி யானார் போர் செய்த வினையினை விட்டலோரார், ஊகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பார் என்பது சித்தியார், சிவஞான சித்தியாரு. சிவபெருமான் போகியா இருந்து உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கிறான், யோகியா இருந்து உயிர்களுக்கு யோகத்தை கொடுக்கிறான், வேகியா இருந்து உயிர் செய்த வினையை சங்காரம் பண்ணுகிறான்,
இந்த உண்மையை உணராத மூடர்கள் எல்லாம் சிவபெருமான தேவர்கள்ல ஒருத்தன்னு சொல்றானே, அறிவில்லாத பயம். யாரு? சித்தியார். போகியா இருந்து அம்பாளோட ஊடி இருந்து உலகத்துக்கு போகங்களை தருகிறான். அம்பாளோட ஊடி இருந்து உமா சமேதராக இருந்து கல்யாண சுந்தரராக இருந்து சோமாஸ்கந்தராக இருந்து உலக உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கிறான். அதற்கு மேலே தட்சணாமூர்த்தியாக இருந்து யோகத்தை கொடுக்கிறான். அதுக்கு மேல காலாரியாக காமாரியாக இருந்து என்ன பண்றான்? சங்காரமூர்த்தியாக இருந்து சங்காரத்தை பண்ணுகிறான். இப்படி ஒருவனே எல்லா வேஷமும் போட்டு உலகத்துக்கு பலம் கொடுக்குறான். ஒருவனே ராவணாதி பாவகமுற்றார். சித்தியார் கேட்கணும். போகியா இருந்துயிருக்கு புகத்தை புரிதலோரார், யோகியா யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போற்றைத வினையினை வீட்டலோரார், ஊகியா மூடரெல்லாம் ஒன்பதில் ஒருவன் என்பார் என்பது சிவஞான சித்தியார். ஆகையினால இதுவரையில் யோகமூர்த்தியாக இருந்து அந்த ஜனகாதிமுனியுடைய யோகத்தை காட்டினார். அதற்கு மேலே இப்பொழுது அதற்கு மேலே போகமூர்த்தியாகி உயிர்களுக்கு போகத்தை கொடுப்பதற்கு தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் துன்பத்தை தீர்ப்பதற்காக இப்போ பார்வதியை திருமணம் செய்து கொள்ள போகிறார். அது எப்படி போறாரு, எப்படி திருமணம் பண்றாரு என்பதை பற்றியெல்லாம் அடுத்த வாரத்தில் திருவருளாரை சிந்திக்கலாம். தவறாமல் வந்து கேட்பீர்களாக, இன்னும் சில பேரை அழைத்து வருவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பதே. அடுத்த வாரம் பார்வதி பதியாக போறார். முன்னே ஆயிட்டாரு இந்த கதையில. அடுத்த வாரம் பார்வதிக்கு பதி. தெய்வ துழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இவமாமுகந்தான இளையோனே இமவான் மடந்தையோ தமிவாலா ஜபமலை தந்த சற்குருநாதா திருவாவினன் கூடி பெருமாளே. கூறுகை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளி அறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க தீரடியார் எல்லா வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாதுகள் வாழ்க, நான்மறை அரங்கடோங்க நத்தவம் வேள்வி வல்ல மேன்மைகள் சைவ நீதி வழங்குக உலகம் எல்லாரும். பார்வதி பதே. வள்ளி தேவசேனாகாந்த ஸ்மரணம். அரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்.